ஐயனார் துறையில சோழன் அண்ட் நிலா ரிசப்ஷனுக்கு எல்லாருமே பரபரப்பா கிளம்பிட்டு இருக்காங்க. நடேசன் அப்பா ஒரு ட்ரெஸ் கட்டப்பையில எடுக்கிறாரு. அதுக்கு ஒண்ணு சேரன் சொல்றாரு, அப்பா ஏன் கட்டப்பையில எடுத்துக்கிறீங்க, பை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் இதுல எடுத்தா என்ன அப்படின்னா, இல்ல நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பையில எடுத்துக்கிறாங்க. அதோட எல்லாரும் கார்ல ஏறி கிளம்புறாங்க. பல்லவன் வந்து சும்மா இல்லாம அவர் வம்புலுக்கிறாரு. உடனே நீங்க எங்க ஆரம்பிச்சீங்க, நான் வரமாட்டேங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்குறாரு. சேரன் வந்து அப்படி இப்படி சமாதானப்படுத்தி ஒரு வரையா அவர் கார்ல ஏத்திறாரு. கார்ல ஏத்திர பிறகு சோழன் அமைதியா இருக்காரு. அவர் வந்து அண்ணா அவர் வந்து அங்க ஒழுங்கா இருக்க சொல்லி அப்ப பார்த்தாலும் தண்ணியை போட்டு பிரச்சனை பண்ணுவாரு, அந்த மாதிரி எதனா பிரச்சனை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே நடேசன் அப்பா நீங்க அசிங்கப்படுத்திட்டு இருப்பீங்க, நான் வரமாட்டேங்க கூட, நான் கார்ல இருந்து இறங்குற கார் நிறுத்த அப்படின்னா கார்ல நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க போறாரு. உடனே நிலா சொல்றாங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா வரீங்களா, அவருக்கு வெளியே வந்து எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சப்போர்ட் பண்றாங்க. உடனே அதுக்கு ஒண்ணு சோழன் சொல்றாரு, நிலா யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் புரிஞ்சு நடந்துக்கல அப்படின்னு, ஒரு வருஷம் உங்க கூட இருக்கிறேன் இது கூட நான் புரிஞ்சுக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ ஒரு வழியா எல்லாருமே திருவண்ணாமலைக்கு வந்து ரீச் ஆயிடுறாங்க. எல்லாருமே அவங்க வெல்கம் பண்றாங்க. உள்ள போறாங்க. உள்ள போயிட்ட பிறகு அவங்க அம்மா சொல்றாங்க ரொம்ப நாள் கழிச்சு நீ வீட்டுக்கு வரல நிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் ஃபீல் பண்ணி கட்டி பிடிக்கிறாங்க அம்மா பொண்ணு. அதோட எல்லாரும் உள்ள போயிட்ட பிறகு உள்ள போயிட்டு வீடு என்ன இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிண்டல் பண்றாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுக்கு ஒண்ணு சோழன் சொல்றாரு, அவங்க வீட்டுல வேலைக்காரங்க மட்டுமே 6 பேர் இருக்காங்கப்பா, இவ்வளவு பெரிய வீடு அப்படின்ற மாதிரி பேசி எல்லாரும் ஒருத்தர் சிரிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இவங்க இவ்வளவு பெரிய இடத்த பார்த்ததே இல்ல, வீட பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இது பண்றாங்க. அவங்க கீழ் தரமா பேசுறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க அந்த சோஃபாவே அவங்க அப்பா அசிங்கப்படுத்துறாருங்க, சிகரெட் பிடிக்கிறாரு, அது பண்றாரு இது பண்றாரு, ஒரு மாதிரி பண்றாரு, எனக்கு பிடிக்கவே அப்படின்றாரு. உடனே அவங்க அப்பா சொல்றாரு நீ அமைதியா இரு, எல்லாத்தையும் நம்ம பொண்ணுக்காக நம்ம பொறுத்துதான் ஆகணும், நீ சும்மா அதை இதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது, நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட அவங்க அம்மா வந்து நிலா கிட்ட சொல்றாங்க, நிலா உனக்காக மெகந்தி ஆர்டிஸ்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, காலையில இருந்து வா அப்படின்னு சொல்றாங்க. நிலா சொல்றாங்க நான் எப்படி உங்களுக்கு விட்டு வரது, உங்களுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க அம்மால நீ எப்பவுமே அவங்க கூட தானே இருக்க, இப்ப வா உனக்காக அவங்க காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. உடனே அதுக்கு சேரன் சொல்றாரு நீ போப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க அண்ணி சொல்றாங்க நீ வா நிலா நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்க அண்ணன் சொல்றாங்க அப்பா நிலாக்காக எல்லாத்தையும் நீங்க பண்றீங்க, மாப்பிளைக்காக எதனா பண்ணணும்ல, பியூட்டி பார்லர் கூட்டு போறது அந்த மாதிரி எதனா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சோழன் சொல்றாரு நான் இயற்கையாவே அழகுதான் அப்படின்னா, அப்ப நிலா அழகு இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நிலாவும் அழகுதான், அவ பேர் அழகு, எனக்கு அவளுக்கு தேவையில்லை, நீங்க ஆசைப்படுறீங்களா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேரன் சொல்றாரு எதுக்கு எத்தாலும் கூட கூட பேசுறா, கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகேன்னு கிளம்பிடுறாங்க. அதோட வந்துட்டு அவங்க அம்மாவை கட்டுறாங்க. காட்டிட்டு பிறகு அவங்க அம்மா வந்து அவங்க பொண்ணுக்காக எவ்வளவு அழகாலாம் மெகந்தி போடுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க அண்ணி அவங்க நாத்தனார் எல்லாருமே கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட வீட்டு சொந்தக்காரங்க எல்லாருமே வராங்க. வந்துட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதோட அவங்க அம்மா நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருப்ப, பாயசம் குடி, கேசரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. நீலா அவங்க வீட்டை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. அம்மா நீங்க அவருக்கு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்களா சோழனோட வீட்டுக்கு அப்படின்றாங்க. கொஞ்சமாவது நீ எங்களை நம்பி, உங்க அப்பா அப்படியே விட்டுறாரு, உங்க அப்பா தான் கூட இருந்து பாத்துட்டு இருக்காரு, 25 வருஷம் உன்னை வளர்த்தது நாங்க தான், நீ கொஞ்சம் கூட எங்களை நம்பாம அவங்களே பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சமாவது உன்னோட ரிசப்ஷனுக்கு நீ ஜாலியா ரெடியாக பாரு, எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்களை நாங்க பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட பியூட்டி பார்லருக்கு போன மச்சானியும் மாப்பிளையும் காட்டுறாங்க. அவங்க மச்சான் சொல்றாரு நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனதே இருக்க மாட்டீங்களா அப்படின்றாங்க. ஆமாமா நாங்க இங்க வரமாட்டோம் தான் சொன்னா, நீங்க தான் மம்பு பண்ணி கூப்பிட்டீங்க, அவங்க வீட்டு பொண்ணுக்காக கூப்பிட்டீங்க, நிலாவோட சந்தோஷத்துக்காக தான் நாங்க வந்து அப்படின்னு நீ பெருசா நான் பெருசா அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் எங்கே கொண்டு போயிட்டு கோவத்துல வண்டி விட்டுருவாரு போல, ரிசப்ஷன் வீடு வந்து ஹாஸ்பிட்டல் வீடு ஆகுதான் நான் நினைக்கிறேன். அது என்ன நடக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு திங்கக்கிழமை எபிசோட்ல தான் தெரியும். இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.